शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ श्री महागणपतये नमः। ॐ श्री महासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः। தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவதையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம் மானச ஜபம் ஆகியவற்றை சில நிமிடங்கள் அபியாசம் செய்வோம். மோட்சத்தை விரும்பும் சாதகர்களாகிய நாம் சத்குணங்களை அபிவிருத்தி செய்யும் பொருட்டு நற்பண்புகளை தியானித்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் இப்போது நாம் எடுத்துள்ள பண்பு அபயம். அபயம் என்றால் அச்சமின்மை. பல நேரங்களில் நாம் பயப்படக்கூடாது என்று நமக்கு நாமே சொல்லிக்கொண்டாலும் சூழ்நிலைகள் வரும்போது நம்மால் பயத்திலிருந்து விடுபட முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுகின்றது. பயத்திற்கு காரணம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு சூழ்நிலையாக இருக்கலாம். அபயம் என்பதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய குணமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறியுள்ளார். அபயே பயதர்ஷினக என்று உபனிஷத் கூறுகின்றது. பயத்திற்கான காரணம் ஆரோக்கியமாகவோ உறவுகளாகவோ உடைமைகளாகவோ பொருளாதாரமாகவோ எதுவாகவோ இருக்கலாம். இந்த தியான சமயத்தில் நாம் எந்தெந்த சமயத்தில் எதற்காக பயப்படுகின்றோம் என்பதை அமைதியாக ஆராய்ச்சி செய்யும்போது நம்முடைய ஆழ்மனதில் இருக்கின்ற அச்சமானது வெளிவரத் தொடங்குகின்றது.
நம்மிடம் உள்ள ஏதோ ஒன்றை நாம் இழந்து விடுவோமோ என்பதன் காரணமாக பயம் ஏற்படலாம். பாதுகாப்பு இன்மை காரணமாக பயம் ஏற்படலாம். பயம் என்பது நாம் சிறுவயது முதல் வளர்த்து வருகின்ற ஒரு பழக்கமே ஆகும். வாஸ்தவமாக நம்முடைய பயத்திற்கு உரிய காரணம் அனைத்துமே ஆபாசமே ஆகும். நம்முடைய சுபாவமே பயம் கொள்வதாக இருக்குமாயின் அமைதியாக அதை நாம் சிந்தித்து அச்சத்திலிருந்து வெளிவருவது தலையாய கடமையாகும். உண்மையில் பயத்திற்கு நாம் கூறும் காரணம் அனைத்தும் உண்மை அல்ல. கற்பனையே நமக்கு அதிகமான பயத்தை கொடுக்கின்றது. நாம் எந்த சூழ்நிலையை குறித்து பயப்படுகின்றோமோ அதே சூழ்நிலையை ஞானி ஒருவர் பயமின்றி எதிர்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். காரணம் ஒன்றாக இருப்பினும் அதை எதிர்கொள்ளும் விதம் மாறுபடுகின்றது. உண்மையில் பயப்படுவதற்கு எதுவுமே இல்லை என்று சாஸ்திரம் நமக்கு போதிக்கின்றது. நம்முடைய மனம் தடுமாற்றத்திற்கு இந்த பாதுகாப்பின்மை காரணமாக உண்டாகும் பயம் ஒரு முக்கியமான தடையாக உள்ளது. இந்த தியான சமயத்தில் நாம் எதை குறித்து பயப்படுகின்றோம், எந்த பயத்தை குறித்து வெளிவர முயற்சிக்கின்றோம், அது எதுவாக வேண்டுமானும் இருக்கலாம். சமுதாயத்தை குறித்து சிலர் பயப்படலாம், நம்மை சுற்றியுள்ளவர்களை குறித்து பயப்படலாம், பொருளாதாரத்தை குறித்து பயப்படலாம். எதுவாயினும் நம்முடைய மனம் அமைதி அற்று நம்மை தடுமாறச் செய்யும் இந்த பயம் என்னும் குணத்திலிருந்து நாம் விடுபடுவது அவசியமாகும். சில நிமிடங்கள் இதை ஆழ்ந்து சிந்திப்போம். எந்த ஒரு பயம் என்னை துரத்துகின்றதோ அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று இறைவனிடம் மனமுருகி சில நிமிடங்கள் பிரார்த்தனை செய்வோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमण्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं ह देवम् आत्मबुद्धिप्रकाशम् मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतङ्गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। திருக்கிருஷ்ய விவேகம் பக்கம் 21 7வது ஸ்லோகம். பக்கம் 21 7வது ஸ்லோகம். छायाहङ्कारयोरैक्यं तप्ताय पिण्डवन्मतं तदहङ्कारतादात्म्यात् देहच्छेदनमागतात् अहङ्कारस्य तादात्म्यं शिक्षाया देहसाक्षिभिः सहजं कर्मजं भ्रान्ति जन्यं च त्रिविधं क्रमात् सम्बन्धिनोस्ततोर्नास्ति निवृत्तिः सहजस्य तु कर्मक्षयात् प्रबोधाश्च निवर्तते क्रमात् उभे। अहङ्कारलये सुप्तौ भवेद्देहोऽप्यचेतनः अहङ्कारविहासार्थः स्वप्नः सर्वस्तु जागरः अंतःकरणवृत्तिश्च क्षितिच्छायैक्यमयमागता
வாசனா கல்பயேத் ஸ்வப்னே போதேக்ஷைர்விஷயான் பஹி மனோஹங்கிருத்யுபாதானம் லிங்கம் ஏகம் ஜடாத்மகம் அவஸ்தாத்ரயமன்வேதி ஜாயதே மிரியதே ததா. நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஒரு முன்கதை சுருக்கம் முதல்ல இருந்து கொஞ்சம் ஒரு பார்த்துரும், ஒரு கேப் ஆயிடுச்சு. நமக்கு இந்த திருப்தி தீப பிரகரணம் அப்படிங்கிறது துவம்பத விசாரமாக இருக்குது. ஜீவன்கிற பதத்தில் ஆழமாக அந்த ஒரு இதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக நமக்கு விசாரம், ஆழமான விசாரத்துக்கு வித்யாரண்யர் கூட்டிகிட்டு போகிறாருன்னு பார்த்தோம். திருக் திருஷ்ய விவேகம் அப்படிங்கிறத இன்னொரு இடத்துல பார்க்கும்போது நமக்கு சத்திய மித்யா விவேகம், உண்மையும் பொய்யும் கலந்துருக்கு. உண்மையும் உண்மையில் இல்லாததும், பொய்ன்னு சொல்ல மாட்டோம், உண்மையும் உண்மையில் இல்லாததும் கலந்துருக்கு. இப்போ எதுக்காக இந்த விசாரம் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கலப்பு காரணமாக தான் நமக்கு இதுதான் சம்சாரத்துக்கு காரணமாக இருக்குது. நமக்கு எல்லாரும் நிம்மதி தான் வேணும்னு நினைக்கிறோம். அப்போ இந்த நிம்மதி எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, துன்பத்துக்கு எது காரணம்ங்கிறது முதல்ல நமக்கு தெரியும். எதனால நம்ம துக்கப்படுறோம் அப்படிங்கிறத ஆழமாக நம்ம விசாரம் பண்ணுறோம். இப்போ எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லைங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த நான்கிற பதத்தில் நிறைய என்ன இருக்குது, நமக்கு ஒரு குழப்பமாக இருக்கணும். பல இதை போட்டு என்ன பண்ணியிருக்கோம், மிக்ஸ் பண்ணி வச்சோம். அந்த நானில் நிறையா பொய்யும் மெய்யும் கலந்து இருக்குது. அதனால நம்மளால் என்ன பண்ண முடியல, இந்த சத்தியத்தை பிடிக்க முடியல. அதனால் பொறுமையாக என்ன பண்ணுறது, இப்போ நமக்கு லேபில் போய் உண்மையில் நிலாவுக்கு வெளிச்சமே கிடையாது, அது எப்படி சூரியன்கிட்டருந்து கடன் வாங்கி தான் பண்ணுதோ, அதே மாதிரி இந்த நானில் உண்மையான நான் ஒன்று இருக்குது, பொய்யான நான் எக்கச்சக்கம் இருக்குது. பொய்யுமே என்ன பண்ணியிருக்கு, மிக்ஸ் ஆகி இருக்கு. இதை நமக்கு விசாரம் பண்ணி நமக்கு பிரித்து கொடுக்குற. நம்ம என்ன படிக்கிறோம், பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யான்றோம். பிரம்ம மட்டும்தான் இருக்கு, ஜீவோ பிரம்மைவ நாபர. யாரோ ஒரு பாடலாசிரியர் பாடியிருக்காரா, உண்மையில் இறைவன் தான் எனக்குள்ளே இருக்காரு, இறைவா ஒன்றைத்தான் நான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், உண்மையில் நீ தான் உள்ளுக்குள்ளே இருப்பது அந்த மெய்ப்பொருள் மட்டும்தான் இருக்குது. மெய்ப்பொருளை தான் என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் சொல்லிகிட்டு இருக்கேன், உண்மையில் இறைவன் தான் இருக்கு. இப்போ அந்த நான் என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு அதை கரெக்டாக நமக்கு பிரிக்க தெரியலை. அதுதான் நமக்கு சாஸ்திரம் முறையாக நமக்கு சொல்லி கொடுக்குது. பார்ப்பவன் பார்க்கப்படு பொருள், திருக் திருஷ்யம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்ருக்கோம். உலகம் பார்க்கப்படுகின்றது, இந்திரியங்கள் பார்ப்பவனாக இருக்கின்றது. அதை என்ன சொல்கிறோம், பார்ப்பவன் நம்பர் 1, சியர் நம்பர் 1 சொல்கிறோம். அப்புறம் என்ன பார்க்குறோம், இந்திரியங்களை மனம் அறிகின்றது, மனம் பார்ப்பவனாகின்றது, இந்திரியங்கள் பார்க்கப்படு பொருளாகின்றது. எது பார்ப்பவனாக இருந்துச்சோ அந்த இந்திரியம் இப்போ மனதால் பார்க்கப்படும் பொருளாகி விடுகின்றது. அதே மாதிரி மனமும் என்னது, நமக்கு பார்க்கப்படு பொருளாகின்றது, சாட்சி பார்ப்பவனாக இருக்கின்றது. இப்போ 3 ஜோடி பார்த்தோம் நம்ம, சாட்சி, மனம், இந்திரியங்கள், உலக விஷயம். இந்த நாளைக்கு நம்ம இந்த சீக்வன்ஸை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். முதல்ல 1லேருந்து 6 வரைக்கும் முதல்ல இதைத்தான் விசாரம் பண்ணணும். என்னெல்லாம் பார்ப்பவன் யார், பார்க்கப்படு பொருள்கள் என்ன. கண்கள் பார்க்கின்றது, விஷயங்கள் எல்லாம் பார்க்கின்றது, பார்க்கப்படும் பொருள் பலவாக இருக்கின்ற, பல கலர் இருக்குது, பல ரூபத்தில் இருக்குது, பார்ப்பவன் ஏகம். அதே மாதிரி மனமானது பலவிதமான உணர்ச்சிகள் இருக்கின்றது, அதை பார்ப்பவன் ஒருவன். அதை மனசை பார்க்கறது யாரு, சாட்சி. சாட்சியை பார்க்கறது யாரு, அதை என்ன பண்ணுறோம் நம்ம, அதை பார்ப்பவன் வேறு யாரும் கிடையாது, அதுதான் அப்சல்யூட் சியர்னு பார்க்கணும். பாரமார்த்திகமாக அதுதான், அதுக்கு அதை என்ன பண்ண முடியாது, அதை பார்ப்பவன் வேற ஒன்றும் கிடையாது, அதுதான் அல்டிமேட் அப்படிங்கிறத பார்த்தோம். அது ஒரு நாளும் பார்ப்பவனாக மட்டும்தான் இருக்கும், பார்க்கப்படும் பொருளாக அந்த சாட்சியை
நம்ம எடுக்க முடியாது அப்படின்னு அதான் முதல்ல பார்த்தோம். இந்த பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள்ங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த 1லேருந்து 5 வரைக்கும் இந்த 3 திருக்கோ அது பார்க்கின்ற திருஷ்யத்தையும் பார்த்தோம். அப்புறம் 6லேருந்து 12 வரைக்கும் இந்த பார்ப்பவன் 3 பார்ப்பவன் எப்படி உண்டாகின்றார்கள், அவர்களுடைய செயல்பாடு. சாட்சி பார்ப்பவனாக மட்டும்தான் இருக்கின்றது, அதுக்கு தோற்றம் இல்லைங்கிறது பார்த்தோம். அது ஒரு காலத்தில் உண்டாவது இல்லை, அதனால் அதுக்கு தோற்றத்தை சொல்ல முடியாது. இப்போ மிச்சம் 2 இருக்கு, நம்ம இந்திரியங்களும் மனசும் இருக்கு. அது எப்படி தோற்றம் உண்டாகின்றது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம நுட்பமான விஷயந்தான். 7வது ஸ்லோகம். ஏன்னா நமக்கு இந்த இடம் நமக்கு சாயான்னு ஒரு இடத்த இங்கே கொண்டு வந்திருக்காரு. சித் சாயை அப்படின்னு. சித் சாயைனா நிழல்னு சொல்கிறோம். இது வந்து உண்மை இல்லாதது. நிழல்னா என்னது? உண்மை இல்லாதது. ஆபாசம்னு நம்ம சமஸ்கிருதத்தில் சொல்கிறோம். அது சித் ஆபாசம். அப்போ நமக்கு அந்த சித்தினுடைய பிரதிபிம்பம் உண்டாகின்றது. நமக்கு சிருஷ்டி நல்லா ஞாபகத்தில் வரணும். மாயையினால் என்னது? 3 குணங்கள் வெளிவருகின்றது. அந்த 3 குணங்கள்லேருந்து நமக்கு தெரியும் என்னென்னலாம் வந்துச்சு, சிருஷ்டியில் என்னென்னலாம் வந்துச்சுன்னு தெரியும். மனசு, புத்தி எல்லாம் வந்துச்சு. இப்போ இதில் நமக்கு என்ன பார்க்குறோம்? அந்த மனம்ங்கிற மீடியம் உபாதின்னு சொல்கிறோம். எப்படி ஒரு கண்ணாடியில் என்ன பண்ணுறோம்? இந்த கண்ணாடியை கொண்டு போய் சூரிய வெளிச்சம் எல்லா இடத்துலையும் இருக்குது. அது மாதிரி சாட்சி சர்வகதமாக இருக்குது. அதனுடைய சாநித்தியத்தில் இந்த உடல் மனம் புத்தி வரும்போது அந்த உடல் மனம் புத்திக்கு என்ன சக்தி இருக்குது? அதை கிரகிக்கின்ற ஒரு ஆற்றல் இருக்கின்ற. அதான் நம்ம சித் ஆபாசம்னு சொல்கிறோம். கொஞ்சம் புதுசாக படிக்கிறவங்க கொஞ்சம் திரும்ப படிக்கும்போது புரியும். கொஞ்சம் முதல்ல கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு மனசுக்கு எப்படி கண்ணாடியில் மட்டும்தான் சூரியன் பிரதிபிம்பிக்க முடியும், நோட்டு புத்தகத்தை கொண்டு போய் வச்சா என்ன பண்ண முடியாது. அதால் அந்த சூரியனுடைய அந்த குணத்தை ஈர்க்கும் சக்தி அதுக்கு கிடையாது. அதுபோல் இந்த சிருஷ்டியில் மனம்ங்கிற உபாதின்னு நம்ம ஒரு சொல்கிறோம், மீடியம். அதுக்கு அந்த சித்தினுடைய அம்சத்தை கிரகிக்கின்ற சக்தி இருக்கின்றது. அதான் பார்த்தோம். சாயா அகங்காரையோர் ஐக்கியம் தப்த பிண்டவத்து மதம். எப்படி வந்து ஒரு இரும்பு குண்டு என்ன பண்ணுது? அந்த சூடையும் அந்த பிரகாசத்தையும் அது என்ன பண்ணுது? அந்த குணத்தை கிரகிச்சிக்குது. விறகுக்கட்டையை இதில் போட்டால் என்னாகும்? விறகுக்கட்டை எரிஞ்சு போகும். அந்த இரும்பு குண்டு அந்த குணத்தை அப்படியே எடுத்துட்டு அதுவும் நெருப்பு மாதிரியே இருக்கு. நெருப்போடைய சுடும் தன்மையும் வந்துடுது, அதனுடைய நிறமும் வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறோம்? தோசை சட்டியில் சட்டி வைக்கிறோம், நெருப்பில் தோசை ஊற்ற முடியாது. என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த இரும்பு என்ன பண்ணுது? அந்த சூடின் அந்த நெருப்பினுடைய குணத்தை அப்படியே எடுத்துக்கிடுது. அப்புறம் சட்டி தூக்கி கீழே வச்சோம்னா என்னாகும்? சரியா அது என்ன பண்ண? நெருப்பினுடைய குணம் அது கொஞ்ச நேரம் என்ன ஆகுது? அதனுடைய குணத்தை எடுத்துக்க முடியுது. அதே மாதிரி இந்த சித்தினுடைய குணமாகிய சத்து சித்து எல்லாத்தையும் என்ன பண்ணுது? இந்த மனம் மனசுங்கிற மீடியம், தோசை சட்டின்னு வச்சுக்கோங்க, வந்து மனசுங்கிற அந்த மீடியம் தோசை சட்டியை கொண்டு போய் வெயிலில் கொண்டு போய் வச்சா என்னாகும்? அது சுட தொடங்கும். சூரியனுடைய இதில் வச்சோன்னா என்னாகும்? சூரியனுடைய சக்தி அது என்ன பண்ணுது? கிரகிக்கிட்டு. அதுபோல் இந்த சித்தினுடைய அம்சத்தை கிரகிக்கின்ற சக்தி எதுக்கு இருக்குது? மனசுக்கு இருக்குது. இப்போ மனசு ப்ளஸ் அந்த கிரகிக்கும் சக்திக்கு சேர்த்து தான் என்ன சொல்கிறோம்? சிதாபாசன்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணுது? எப்படி தோசை செடியில் வச்ச உடனே தோசை ஊற்ற முடியுமோ, நெருப்பினுடைய குணத்தை அது இரவல் வாங்கி அதை பயன்படுத்த முடியுமோ, வெறும் நெருப்பில் தோசை சுட முடியாது, அதுக்கு சட்டி வேணும். அதுபோல் வெறும் பிரம்மத்தால் செயல்பட முடியாது. அதுக்கு நடுவில் என்ன வேணும்? ஒரு மனம்ங்கிற அந்த மீடியம் வேணும்.
அதுபோல் இந்த மனசு உண்டாயிடுச்சு. சிருஷ்டியில் எப்படி வந்துச்சு நமக்கு தெரியும். இப்போ மனசுக்கும் இந்த சாட்சிக்கும் சம்பந்தம் உண்டாகும்போது அது என்ன பண்ணுது? இந்திரியங்களுக்கு உயிர் கொடுக்கின்றது. தோசை ஊற்ற முடியும். அது மாதிரி என்னது, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். அதுபோல் என்னது, நம்மளுக்கு பிரம்மம் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சி இருக்கு. ஆனால் நம்மளுடைய மனதுக்கு மட்டும் அந்த பிரம்மத்தின் குணத்தை எடுத்துக்கொள்ளும் சக்தி இருக்கு. என்ன சக்தி? அறியும் திறன். பார்த்தோம், சத்து, சித்து, ஆனந்தம். சித்துனா ஞானம், இருப்பு, அறிவு, ஆனந்தம் சொல்லி உண்மையிலேயே அந்த சாட்சிக்குத்தான் உண்மையிலேயே பார்க்கும் சக்தி இருக்கு. அதுதான் அறியும் ஆற்றல் இருக்கின்றது. எப்படி நெருப்போட குணத்தை தோசை சட்டி எடுத்துக்கிடுதோ அதுபோல அந்த சித்தினுடைய குணத்தை இந்த மனம், இந்த சூக்ஷ்ம சரீரமானது பயன்படுத்துகின்றது. எதுக்காக? அறிவதற்கு, உலகத்தை அறிவதற்கு. இதுக்கு இந்த சக்தி வந்த உடனே, ரூமுக்குள்ளே போய் லைட்டாக போட்ட உடனே என்ன, அது ரூமுக்கு வெளிச்சம் வந்துடும். அதுபோல் இந்த சிதாபாசனுக்கு சக்தி வந்த உடனே அந்த மனசும் சிதாபாசனும் சேர்ந்தே இருக்குது. எப்படி கண்ணாடியும் கண்ணாடியில் பிரதிபிம்பிக்கின்ற சூரியனும் சேர்ந்தே இருக்கின்றதோ அதுபோல சிதாபாசனும் மனசும் சேர்ந்து தான் இருக்குது. அப்போ என்னது? இந்திரியங்களுக்கு பார்க்கும் சக்தி. அது இதுட்டிருந்து கடன் வாங்கி இங்கிட்டு கடன் கொடுக்குது. சாட்சியிட்டிருந்து மனம் கடன் வாங்கி என்ன கடன் வாங்குது? அறியும் திறன், பார்க்கும் திறன் கடன் வாங்கி என்ன பண்ணுது? இந்திரியங்களுக்கு பார்க்கும் சக்தியை கொடுக்கின்றது. இப்போ ஒரு கூட்டு குடும்பமாக இருக்காங்க அப்படிங்கிறது. சிதாபாசன் ஒருத்தவங்க கேட்டாங்க அதனால நமக்கு கொஞ்சம் ஆழமாக இதை வச்சு சிதாபாசன்னா என்ன அப்படிங்கிறது தெரியலன்னா நமக்கு ஒரு மாதிரி பூர்ணமாக படித்த திருப்தி இருக்காது. ஒரு இடம் ஒரு வேகாவே இருக்கும். இப்போ அடுத்து என்ன சொன்னார்? எப்படி உண்டாயிற்று மனம்? எப்படி உண்டாயிற்று மனசில்? இப்போ சிச்சாய் வந்தோடனே மனம் வந்துருச்சு. மனசு வந்தோடனே இந்திரியங்களுக்கு உயிர் வந்துருச்சு. எல்லாம் 3 பார்ப்பவனும் வந்துட்டாங்க. என்னாச்சு? வந்துட்டாங்க, எல்லாரும் சேர்ந்துட்டாங்க, வந்துட்டேன்னு வந்துட்டாங்க. ஆமாம், வேலை ஒர்க் பண்ண தொடங்கிடுச்சு. இப்போ இந்த மனம்ங்கிறதுல நம்ம 2 அம்சம் இருக்குங்கிறத பார்த்தோம். அகங்கார அம்சம்னு ஒன்று இருக்குது, அந்தக்கரண அம்சம்னு ஒன்று இருக்குது. அகங்கார அம்சம், அந்தக்கரண அம்சம். அகங்காரங்கிறது அகம் விருத்தி அப்படின்னு பார்த்தோம். அந்தக்கரணம்ங்கிறது இதம் விருத்தி. அப்புறம் வாழ்க்கையில் 2 விருத்தி தான் இருக்குது. ஒன்று நான்னு சொல்லுவோம், அப்புறம் நீன்னு சொல்லுவோம். மற்ற எல்லாமே இவை. இதம்னா இவை. இந்த அகம் விருத்தி, இதம் விருத்தி, அகங்காரம், அந்தக்கரணம். முதல்ல அந்த அகங்காரத்தை பற்றி இப்படி நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணுறது. இந்த அகங்காரங்கிற அகம் விருத்திக்கு எதோடலாம் சம்பந்தம் இருக்குது? ஏன்னா அங்கே தான் நம்ம குழப்பம் பண்ணுற இடம். அந்த நான்கிற விருத்திக்கு எதனோடலாம் அந்த அகங்காரத்துக்கு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு சிதாபாசனோட சம்பந்தம் இருக்குதுன்னு பார்த்தோம், மனசு கூட சம்பந்தம் இருக்குதுன்னு பார்த்தோம். இன்னொன்று இது தேகத்தோட சம்பந்தம் இருக்குது. 3ஓட சேர்ந்து தான் என்ன பண்ண முடியும்? இந்த நான் சொல்லணும்னா நமக்கு என்ன வேணும்? சாட்சி இருக்கணும், சிதாபாசன் இருக்கணும், வாய் இருக்கணும், உடம்பு இருக்கணும், தேகம் இருக்கணும். இல்லாமல் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. நான் சொல்கிறதுக்கு 3 சேர்ந்துருந்தா தான் முடியும். இப்போ ஒன்னொன்றுக்கு ஒன்னோட இருக்கிற ரிலேஷன் வேறு மாதிரி. இப்போ நம்மளே இருக்கோம், 3 பேர் கூட இருக்கோம்னா 3 பேர் கூட என்ன இருக்கும்? ஒவ்வொரு மாதிரி ரிலேஷன்ஷிப். ஒருத்தர் கூட ரொம்ப டச்சில் இருப்போம். நமக்கு ஒருத்தர் அப்பப்போ வச்சுக்கிடுவோம், ஒருத்தருக்கு தேவைன்னா வச்சுக்குவோம். இந்த மாதிரி என்ன இருக்கும்? ரிலேஷன்ஷிப் ஒரே மாதிரியான உறவு கிடையாது. இப்போ இந்த அகங்காரம் சிதாபாசனோட சம்பந்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா சஹஜம் அப்படின்னு பார்த்தோம். அது என்ன பண்ண பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது. அதுக்கு சிதாபாசனுடைய சம்பந்தம். அடுத்தது என்ன பார்த்தோம்? மனசோட இருக்கின்ற சம்பந்தம். அது என்னது? கர்மஜம். பிராரப்த கர்மம் எவ்வளோ நாள் இருக்குமோ அது வரைக்கும் இதனுடைய சம்பந்தம் இருக்கும். அப்புறம் அடுத்து இன்னொன்று என்ன பார்த்தோம்? நம்ம
பிராந்திஜம். எதுக்கும் சாட்சிக்கும் அகங்காரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னா அது ரெண்டும் ஒட்டவே ஒட்டாது. ஆனால் என்ன பண்ணியிருக்கோம், குழப்பி வச்சுருக்கோம். இப்போ ஒன்று சகஜம், இன்னொன்று கர்மஜம், இன்னொன்று பிராந்திஜம். 3 விதமான சம்பந்தம் இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா இந்த சிதாபாசனுக்கும் அகங்காரத்துக்கும் இருக்கின்ற சம்பந்தம் சகஜம். அது எப்போ போகும், நம்ம விதேக முக்தி அடையும் போது தான் அந்த சம்பந்தம் நீங்கும். இந்த பிறவியிலிருந்து விடுபடுறது மட்டும் கிடையாது, பிறவி சுழலில் இருந்தே விடுபடும் போது தான் என்ன பண்ணும், அந்த சம்பந்தம் நீங்கும். அப்புறம் அடுத்து இந்த அகங்காரத்துக்கும் தேகத்துக்கும் உள்ள சம்பந்தம் இந்த பிராரப்தத்து இந்த சரீரத்தில் இருக்கிறது வரைக்கும் என்ன பண்ணும், இருக்கும். அதான் அந்த சம்பந்தம் இருக்கும். கர்ம நாசம் அடையும் வரைக்கும், இந்த பிராரப்தம் முடிகிறது வரைக்கும் இந்த அகங்காரத்துக்கும் இந்த தேகத்துக்கும் சம்பந்தம் இருக்கும். இப்போ 3வது என்ன பார்த்தோம், அகங்காரத்துக்கும் சாட்சிக்கும் உடைய சம்பந்தம். அது என்ன, பிராந்தி அப்படின்ற, அது அறியாமை. அது எப்போ போகும் அப்படின்னா ஜீவன் முக்தி அடையும் போது போயிடும். அது போயிடுச்சுன்னா ஜீவன் முக்தின்னு நம்ம சொல்லுவோம். உண்மையிலேயே அது ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு புரிஞ்சிக்கிறது தான் ஒரே வழி. இப்போ அந்த ரெண்டும் நம்ம கையில் இல்லை. எது, அந்த சகஜமோ கர்மஜமோ ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கையில் இருக்கின்ற ஒரே சம்பந்தத்தை பிரிக்க வேண்டியது இந்த சாட்சிக்கும் அகங்காரத்துக்கும் உள்ள அந்த சம்பந்தம். அது எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம், ஒன்றுன்னா பார்ப்போம். அடுத்து என்ன பார்த்தோம், அகங்காரத்தை பார்த்து முடிச்சாச்சு. இன்னொன்று என்ன இருக்குது, அந்த கரணம்னு ஒன்று இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த கரணம் தான் என்ன பண்ணுது, 3 அவஸ்தையிலையும் மாறி மாறி வருகின்றது. அவஸ்தை 3ம் இந்த அந்த கரணத்தில் மாறி மாறி வருதுன்னு பார்த்தோம். அது அந்த கரணம் தாட்ஸ். அது எப்படி இருக்குது, சுஷுப்தியில் எப்படி இருக்குது, அது மனம் ஒடுங்கி உள்ளது. சுஷுப்தியில் தேகமெல்லாம் ஜடம் மாதிரி இருக்குது. அப்போ சூக்ஷ்ம சரீரத்துக்கும் வேலை இல்லை, ஸ்தூல சரீரத்துக்கும் வேலை இல்லை சுஷுப்தியில். அப்புறம் அடுத்து ஸ்வப்னத்தில் என்ன பார்க்குறோம், நமக்கு அங்கே மனம் மட்டும் வேலை பார்க்குது, சூக்ஷ்ம சரீரம் மட்டும் வேலை பார்க்குது, பாதி மலர்ச்சி மட்டும் உண்டாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். 3வது ஜாக்கிரத்தில் பூர்ணமான மலர்ச்சி உண்டாயிருச்சு அப்படின்னு அந்த கரணத்தை பற்றி ஆழமாக பார்த்துட்டோம். மனசில் 2 அம்சம் இருக்குது, அகங்கார அம்சம், அந்த கரண அம்சம். கடைசியாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த மனம் அப்படிங்கிறத அகங்காரம் அந்த கரணத்தை எதில் கொண்டே போட்டார், இதுதான் லிங்க சரீரம் அப்படிங்கிறத சொன்னார். லிங்க சரீரம்னா சூக்ஷ்ம சரீரம். இதுதான் என்ன பண்ணுது, மரண சமயத்தில் உடம்பை விட்டு போகுது. இறந்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணுது, இன்னொரு சரீரத்துக்கு போகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்து முடிச்சோம். இனி அடுத்து பார்க்க வேண்டியது, சரி இவ்வளோ தூரம் தலையை சொரிய வச்சு சொல்லி கொடுத்துருக்காரு, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா சம்சாரம் காரணத்தை நமக்கு புரியணுங்கிறது. இப்போ அடுத்து 13லேருந்து 21 வரைக்கும் சம்சாரத்துக்குரிய காரணம், எதனால நமக்கு துக்கம் உண்டாகின்றது, எப்படி துக்கம் உண்டாகின்றது, துக்கத்திற்கு காரணம் என்ன. இல்லை காரணம் தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், அதிலேருந்து வெளியே வர முடியும். இப்போ நோய் காரணம் தெரிஞ்சால் தான் என்ன மருந்து கொடுக்கலாம், எப்படி நோயிலேருந்து விடுபடுறதுன்னு தெரியும். இப்போ இது சம்சாரம்னா என்ன, துக்கம். ஏன் துக்கப்படுறோம் அப்படிங்கிறதுக்குரிய காரணத்தை சொல்ல தொடங்குறார் 13லேருந்து 21 வரைக்கும். பக்கம் 28 13வது ஸ்லோகம். சக்தி, அந்த இடத்துல ஒரு பதம் விடப்பட்டிருக்கு, சக்தி துவயம் ஹி மாயையான்னு ஒரு பதம் விடப்பட்டிருக்கு. சக்தி துவயம் ஹி மாயையா 13ல் பத உரையில் இருக்குது, இதில் ஸ்லோகத்தில் இல்லாமல் இருக்குது. மாயையா சக்தி துவயம் ஹி மாயையா விக்ஷேபாவிருத்திரூபகம் விக்ஷேப சக்திர்லிங்காதி
ब्रह्माण्डान्तं जगत् सृजेत् शक्तिद्वयं हि मायया विक्षेपावृत्तिरूपकम् विक्षेपशक्तिर्लिङ्गादि ब्रह्माण्डान्तं जगत् सृजेत्. இப்போ நமக்கு பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறார். என்ன காரணம்? நமக்கு அஜ்ஞானம்தான் காரணம். பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அஜ்ஞானம் அப்படிங்கிறத சொல்கிறார். என்ன அஜ்ஞானம்? இந்த மூணு என்ன பண்ணியிருக்கோம்? மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். உண்மையிலே நான்கிறத பற்றி நமக்கு தெளிவான ஒரு அறிவு இல்லை. அஜ்ஞானந்தான் சம்சார காரணம். அஜ்ஞானந்தான் சம்சார காரணம். அஜ்ஞானத்துக்கு காரணம் என்ன? அஜ்ஞானம் தான் ஜெகத்துக்கு சம்சாரத்துக்கு காரணம்னா அஜ்ஞானத்துக்கு காரணம் என்ன? வேதமையே அஜ்ஞானம். அந்த மறக்க செய்கிறதுக்கு காரணம் என்ன? மகா மாயா. அதான் சொல்ல போகிறேன். எதனால நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா, கஷ்டப்படுறது படைப்பே அப்படி தான் இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்கு? ஒரு குளறுபடி உண்டாயிருக்கு. குளறுபடிக்கு காரணம் என்ன? அந்த மாயா சக்தி. அதான் நம்ம ஏற்கனவே நீங்கள் எல்லாம் படித்தது தான். நம்ம கையில் என்ன படித்த விஷயத்தை தான் சொல்கிறாரு. விக்ஷேப ஆவருத்தி ரூபகம் சக்தித்வயம் மாயையாகி. மாயைக்கு என்ன இருக்குது? நம்ம பார்த்துருக்கோம். 2 சக்தி இருக்குது. தோற்றமாம் சக்தி, மறைக்கும் சக்தி, ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி. 2 சக்திகள் இருக்கின்றது. விக்ஷேப சக்தி மற்றும் ஆவரண சக்தி வடிவமாக 2 சக்திகள் மாயையினுடையதாகும். 2 சக்தி இருக்கு. விக்ஷேப சக்தி நமக்கு தெரியும், தோற்றமாம் சக்தி. அந்த விக்ஷேப சக்தி சமஷ்டியில் இருக்கின்ற சக்தி. ஆவரண சக்தி வியஷ்டியில் இருக்கின்ற சக்தி. நம்ம கிட்ட இருக்கின்ற அந்த மறைப்பாட்டு. விக்ஷேப சக்தி லிங்காதி பிரம்மாண்டம் ஜகத் ஸ்ருஜேத். முதல்ல அந்த விக்ஷேப சக்தி பற்றி சொல்கிறார். அந்த படைப்பாற்றல் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த விக்ஷேப சக்தியானது லிங்க தேகம் முதல் நம்ம ஸ்தூல தேகத்தை சேர்த்துக்கலாம். அது என்ன பண்ணுது? பிரம்மாண்டம் வரை, தேகம் முதல் பிரம்மாண்டம் வரை என்ன பண்ணுது? அது இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணுகின்றது. நம்ம பார்த்தோம், இதில் பிரம்மாண்ட வழியில் பார்த்தோம். தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதக ஆகாஷாத் வாயுகு வாயோர் அக்னிகி அக்னேர் ஆபக எல்லாம் படிப்போம். படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு என்ன ஆகிடும்? அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது இது வந்துச்சு அது வந்துச்சுன்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் சத்தியமாக நினச்சிடுவோம். படிக்கும்போதே எப்படி படிக்கணும்? தஸ்மாத் ஏ தஸ்மாத் ஆத்மனக ஆகாஷ சம்பூதக. மாயையான ஆகாசம் உண்டாயிற்று. மாயையான என்ன பண்ணணும்? மாயையான உண்மையில் இல்லவே இல்லை. என்ன பண்ண? இப்போ கனவுல எதுவுமே எப்படி உண்மையில் இல்லவே இல்லையோ, கனவு வீடு வருது, கனவு கார் வருது, கனவு ரூபா நோட்டு வருது, கனவுல லாட்ரி வருது, கனவுல தங்கமாக வருது, எல்லாம் கனவுல புலி வருது. எல்லாமே கனவு கனவு கனவு. அதே மாதிரி இதை சிருஷ்டி படிக்கும் போது எல்லாத்தையுமே மாயா மாயா மாயான்னு என்ன பண்ணணும்? நமக்கு இந்த மாயா சிருஷ்டியில் மாயா ஆனந்தி, மாயா குழந்தைக, மாயா அம்மா, மாயா குரு, மாயா சாஸ்திரம் எல்லாத்துக்கூட என்ன பண்ண மாயா மாயா மாயான்னு என்ன பண்ணணும்? நமக்கு ஏன்னா நமக்கு சத்தியமாக தெரியுது. இப்போ என்னது பண்ணுது? இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணிருச்சு. எது? இந்த விக்ஷேப சக்தி. அந்த தோற்றமாம் சக்தி என்ன பண்ணுது? ஃபஸ்ட்டு விக்ஷேப சக்தி என்ன பண்ணுது? இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணிருச்சு. எப்படி சிருஷ்டி பண்ணுது அப்படின்னா நமக்கு தெரியும். நிமித்த காரணம் உபாதான காரணம் படிச்சுக்கோ. இப்போ டெஸ்க்கு சரி என்ன வரும் நமக்கு? ஆசாரியும் வேணும், மரமும் வேணும், தங்கமும் வேணும், நகையும் வேணும். ஆனால் இப்போ இங்கே சிருஷ்டியில் பண்ணும்போது
இந்த சிருஷ்டிக்கு நிமித்த காரணம் உபாதான காரணம் ரெண்டுமே ஈஸ்வரன் தான். ஈஸ்வரனுக்கு தன்னிடம் உள்ள மாயா சக்தியை பயன்படுத்தி இந்த ஜெகத்தை, மாயையான ஜெகத்தை சிருஷ்டிக்கின்றான். நம்ம சிருஷ்டி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஏதோ ஒன்று புதுசாக வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ உண்மையிலே மண்ணு தான் பானை மாதிரி தெரியுது. இந்த மண்ணுக்கும் பானைக்கும் இடையில என்ன இருக்குது? ஜஸ்ட்டு நாமரூபம், ஒரு நேமும் ஃபார்மும் மட்டும் இருக்குது. இப்போ இந்த மாயாசக்தி என்ன பண்ணுது? நம்மளை அந்த ஆதாரத்தை கவனிக்க விடாமல் என்ன பண்ணிடுது? அந்த நாமரூபத்தையே ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். அதுதான் அந்த சக்தியுடைய பெரிய பிரபாவம். இப்போ விக்ஷேப சக்தி என்ன பண்ணிடுச்சு? விக்ஷேப சக்தி மற்றும் ஆவரண சக்தி வடிவமாக இரு சக்திகள் மாயையினுடையதாகும். விக்ஷேப சக்தியானது என்ன பண்ணுது? லிங்க தேகம் முதல் பிரம்மாண்டம் வரையிலான ஜெகத்தை என்ன பண்ணிடுச்சு? சிருஷ்டி பண்ணிடுச்சு. அடுத்து என்ன வரணும்? நமக்கு ஆவரண சக்தி வரணும். நமக்கு தூக்கத்துலேயுமே நமக்கு விக்ஷேப சக்தியும் இருக்குது, ஆவரண சக்தியும் இருக்குது. ஆவரணம் இருக்கா தூக்கத்தில்? விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தி, ரெண்டு சக்தி இருக்குது தூக்கத்தில். சிருஷ்டி இருக்குது, விக்ஷேப சக்தி இருக்குது, ஆவரண சக்தி இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? என்ன டீச்சர்? எஸ், ஆமாம். இப்போ ஆவரண சக்தி ஏன் தெரியல அப்படின்னு சொல்லி, ஆவரண சக்தி இருக்குது. ஏன்னா தூங்கும்போது கனவுல ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி ரெண்டும் இருக்குது. கனவுல ஒரு தோற்றம் உண்டாது. கனவு சத்தியமாக தெரியுது. அது பொய்ங்கிற அந்த உண்மை மறைக்கப்பட்டு முழிச்சதுக்கப்புறம் தான் என்ன தெரியுது நமக்கு? அது கனவு அப்படின்னு தெரியுது. எப்படி கனவுலையும் நமக்கு விக்ஷேப சக்தியும் இருக்குது, ஆவரண சக்தியும் இருக்குது. when you are in dream you don't know that you are in dream. கனவுல இருக்கும்போது கனவுங்கிறது என்ன தெரியாது, நமக்கு தெரியலை. கனவுல இருக்கு, அப்போ என்ன? அங்கே விக்ஷேப சக்தியும் இருக்குது, ஆவரண சக்தியும் இருக்குது. அப்போ அந்த இது எப்போ போகுது நமக்கு? முழிச்சதுக்கப்புறம் போயிருக்கு. முழிச்சதுக்கப்புறம் கனவுதான்னு போயிடுது. முழிச்சதுக்கப்புறம் அந்த விக்ஷேப சக்திக்கும் அங்கே ஆற்றல் இல்லை. அந்த தோற்றம் பண்ண அந்த விக்ஷேப சக்திக்கும், அதுதான் நமக்கு இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். மாயைக்கும் கனவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்போ ஞானிக்கும் அதே மாதிரி எப்படி தூக்கத்தில் நமக்கு ஆவரண சக்தி இருந்து முழிச்ச உடனே ஆவரண சக்திக்கு பவர் இல்லை, அதுபோல் ஞானிக்கு ஞானம் வந்ததுக்கப்புறம் அந்த நான்கிறதுல இருக்க அந்த குழப்பம் நீங்கியவுடன் என்னன்றது அவருக்கு ஆவரண சக்தி போயிடுது, விக்ஷேப சக்தி அப்படி தான் இருக்குது. ஜெகத் இருக்குது, அந்த ஜெகத்து உண்மைங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் போதும். இது ஒரு அவுட் ஆஃப் டாபிக் தான், பட் இருந்தால் கூட ஒரு ஆழமான விசாரம் நமக்கு இதெல்லாம் ஆமாம்ல, தூக்கத்தில் கனவுல ஆவரணம் இருக்கு இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு, ஏன்னா அதே மாதிரி தான் நம்ம இதுலேயும் முழிச்சு வரணும். எப்படி நம்ம முழிக்கணும் இல்லையா? நமக்கு இது எப்படி கனவுலேருந்து முழிச்சு இந்த ஜாகிரத்துக்கு வர்றோமோ அதுபோல் ஜாகிரத்துலேருந்து முழிச்சு என்ன பண்ணணும்? நம்ம அந்த பாரமார்த்திகத்துக்கு வரணும். இப்போ ரெண்டு சக்தி இருக்குது, ரெண்டு சக்தியும் ரெண்டு அவஸ்தையிலையுமே இருக்குது. ஜாகிரத அவஸ்தையிலையும் இருக்குது, சொப்னாவஸ்தையிலையுமே இருக்குது. இப்போ இந்த ரெண்டு சக்தி, ஒரு சக்தி என்ன பண்ணுது? தோற்றம் செய்கின்றது, சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கின்றது. சரி, சிருஷ்டிக்கு காரணம் சொல்கிறோம். சிருஷ்டினா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். சிருஷ்டி எப்படி உண்டாகின்றது அடுத்ததில் சொல்கிறேன். சிருஷ்டினா எப்படி வெளிப்படுகின்றது அப்படிங்கிறத 14. சிருஷ்டிர் நாம பிரம்ம ரூபே சச்சிதானந்த வஸ்துனி அப்தௌ பேனாதிவத் சர்வ நாம ரூப பிரசாரணா சிருஷ்டிர் நாம பிரம்ம ரூபே சச்சிதானந்த வஸ்துனி அப்தௌ பேனாதிவத் சர்வ நாம ரூப பிரசாரணா
இப்போ சிருஷ்டினா என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். சிருஷ்டிர் நாம, சிருஷ்டி என்பது சச்சிதானந்த வஸ்துனி பிரம்ம ரூபே, சச்சிதானந்த ரூபமாகிய அந்த பிரம்மத்தில் சத்து சித்து ஆனந்தம். இந்த ஆனந்தம்ங்கிறது நம்ம அனந்தம்னு தான் எடுத்துக்கணும். அனந்தம்னா பூர்ணம், நிறைவு. ஏன்னா ஆனந்தம்னு வரும்போது அது ஒரு உணர்ச்சி ஆயிடும். இந்த இடத்துல பூர்ணமாக இருப்பதனால் அது அனந்தம், நிறைவாக இருக்கிறனால அது ஆனந்தம்னு நம்ம போடுறோம். சத்தாகவும் சித்தாகவும் அனந்தமாகவும் இருக்கின்ற அந்த பிரம்மத்தில் பிரம்மரூபே அப்தௌ பேனாதிவத்து சர்வநாமரூப பிரசாரணா. எப்படி கடல் நீரில் நுரை முதலானவைகள் உண்டாவது போல, நுரை அலை எல்லாம் போட்டுக்கலாம் நம்ம. கடல் நீர் இருக்கு அதில் என்ன அது நிறைய அலையெல்லாம் உண்டாகிட்டு. அதுபோல அனைத்து நாம ரூபங்களும் நன்கு விரிந்து கல்பிக்கப்படுகின்றது. நம்ம இதில் கைவிலை நவனியத்தில் இப்படி போல நாமரூபம் இரண்டுமின்றி ஒப்பமாய் இரண்டற்று ஒன்றாய் உணர்வு ஒளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம். ஐம்பூத விகாரம் என்னது உண்டாகின்றது. எதனால? மாயையினால். மாயா மாயா மாயாங்கிறத மறக்காமல் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாமே நமக்கு அந்த மாயைங்கிற பதத்தோடு சேர்த்துக்கிட்டு நம்ம சிருஷ்டி நம்ம தியானம் பண்ணும்போது அந்த மாயோட சேர்த்து எல்லாமே மாயா மாயான்னு நம்ம கொண்டு வரும்போது அதில் இருக்க சத்தியத்துவ புத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போகும். ஏன்னா நமக்கு இது கூடயே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவ்வளவு உண்மையாக இருக்குது. நிச்சயமாகவே வலிக்குதே எனக்கு, அதை எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும்? இப்போ என்ன சொல்லுவோம் நம்ம, கனவுலேயும் உனக்கு அடிச்சிச்சுன்னா நிஜமாகவே உனக்கு வலிச்சிச்சு. கனவுலேருந்து வந்ததுக்கப்புறம் உனக்கு இந்த வலிப்பு. ஆனால் இது அந்த சரீரம் இருக்க வரைக்கும் இந்த வலி இருக்கும். ஆனால் இருக்கும் ஆனால் இருக்க யாருக்கு? ஞானிக்கு. இப்போ சிருஷ்டிர் நாம சர்வ நாம ரூப பிரசாரணா. சிருஷ்டினா என்ன? அனைத்து நாம ரூபங்களும் உண்டாவது. இப்படி களிமண்ணில் ஒரு வடிவம் வந்த உடனே அதுக்கு என்ன ஆயிடுச்சு? பேர் வந்துடுச்சு. வயிற்றுக்குள்ளே சதப்பிண்டம் அத்தனை இருக்கும். வெளியே வந்தோடனே என்ன வந்துடுது? நமக்கு ஒரு பேர் வந்துடுது. மிஸ்டர் மிஸ்ஸஸ்ன்னு என்ன பண்ணிடுறோம்? பேர். அதுக்கு மேற்கொண்டு என்னது? இன்னாரு அன்னாரு அப்படின்னு என்ன பண்ணிடுறோம்? எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ராலாம் என்னது போட்டு. இப்போ விக்ஷேப சக்தியினுடைய எப்படி சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கின்றது. விக்ஷேப சக்தி சிருஷ்டி காரணம். அடுத்து என்னது? இன்னொரு மகாசக்தி இருக்கு நமக்கு, அதை பற்றி சொல்கிறார். அது அஞ்ஞானத்துக்கு காரணமாக இருக்கின்றது. எது? அந்த ஆவரண சக்தி என்ன பண்ணுது? அது நம்மை அறிவை மூடுகின்றது. நம்ம படிச்சிருக்கோம், தான்நிகர் தனக்காம் ஈசன் தனையும் தங்களை தான் கன்ற ஞானியர் தனையும் அன்றி நாஸ்தி நபாதி என்னும் ஊனிடை உயிர்கள் உள்ளத்து உணர்வு விழி குருடாம் வண்ணம் மலை நிசி இருள் போல் மூடும். என்ன பண்ணுது? நம்ம அறிவை சுத்தமாக மழுங்க அடிச்சிருது. அதனால் என்ன பண்ணிடுறோம்? தடுமாறும். அதான் பற்றி சொல்கிறாரு. அந்த ஆவரண சக்தி எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அந்தர்திருக் திருஷ்யயோர் பேதம் பகிஷ்ச பிரம்மசர்கயோ ஆவ்ருணோத்யபரா சக்திஹி சா சம்சாரஸ்ய காரணம். அந்தர்திருக் திருஷ்யயோர் பேதம் பகிஷ்ச பிரம்மசர்கயோ ஆவ்ருணோத்யபரா சக்திஹி சா சம்சாரஸ்ய காரணம். இதுதான் சம்சாரத்துக்கு காரணம். இதுதான் மகாசக்தியாக இருக்கு. இது என்ன பண்ணுது? நம்மளுடைய அறிவை மறைச்சு. விக்ஷேப சக்தி இந்த சினிமாலெல்லாம் காட்டுவாங்க. இந்த வில்லைங்கெல்லாம் அடிக்கும்போது முதல்ல ஒருத்தர் நல்லா அடி அடின்னு அடிப்பான். அவன் அடித்து டயர்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்தவன் டப்பு நீ அடிடாம. அது மாதிரி என்ன பண்ணுது? விக்ஷேப சக்தி தோற்றத்தை உண்டு பண்ணிடு.
அது அழகாக இருக்கே, இது அழகாக இருக்கே, இது நல்லா இருக்கே, அது நல்லா இருக்கே, என்ன பண்ணுது? எல்லா தோற்றத்தை எல்லாம் உண்டு பண்ணிட்டு இனி எடுத்து ஆவரண சக்திட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுச்சு. நீ இனிமேல் பார்த்துக்கோ, சாத்து, நீ ஓம் பங்குக்கு சாத்து அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுது? நம்மளுடைய அறிவை சுத்தமாக மறைச்சிருது. எல்லாத்தையும் சத்தியமாக நினைக்க தோணுது. உலகம் உண்மை, அதில் கிடைக்கின்ற அல்பமான ஆனந்தம் உண்மை, எப்போவுமே இது நமக்கு கிடைக்க போகுது. தினம் பார்க்குறோம், அத்தனை கண்ணீர் அஞ்சலி பார்க்குறோம், ஆனால் எப்போவுமே நம்ம இருக்க போகிற மாதிரி நமக்கு ஒரு பிரமை இருக்குது. இப்போ போகும்போதும் தெரியாது நம்ம. இப்போ இந்த பிரமையெல்லாம் உண்டாக்குறது எது? இந்த ஆவரண சக்தி. நம்மெல்லாம் நித்தியம் அப்படிங்கிறது மாதிரியும், அந்த மாதிரி இது கிடச்சிட்டா நம்ம நிம்மதியாக இருந்துருவோம் அப்படிங்கிற மாதிரியும், சுகம் வெளியே இருக்குங்கிறது மாதிரியும், நான் வேற நீ வேறங்கிறது மாதிரியும், இந்த மாதிரி என்ன பண்ணுது? இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் என்ன பண்ணியிருக்கு? நம்மளுடைய அறிவில் உண்டாயிருக்கு. எப்போவுமே நம்மளுடைய கவனத்தை எதிலேயே வச்சுருக்கு? நம்ம நேம் ஃபார்ம்லையே வச்சுருக்கு. நான் வேற நீ வேற, நான் வேற நீ வேற. அந்த மூல பிரகிருத்தியை என்ன பண்ண முடியாது? நம்ம பார்க்காம எதில் கவனம் ஃபுல்லாக எதுலேயே இருக்கோம்? நம்ம இதுலேயே என்கேஜாக நம்மளை வச்சுருக்கு. நம்மளை அட்டென்ஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கு? அப்படி புதுசாக பரமாத்தாந்த சாமி சொல்லுவாங்க, வெரைட்டி, பியூட்டி, நாவல்ட்டின்னு புதுசாக வெளியே போனால் நமக்கு ஃபோனை திறந்தா புதுசாக வருது. நமக்கு இதை வாங்கிட மாட்டோமா, அதை வாங்கிட, நம்மள முன்னாடி வெளியே போய் வாங்கணும். இப்போ என்ன பண்ணுறோம்? நமக்கு வீடு கடையே நமக்கு வீட்டுக்கு வந்துருச்சு. ஒரு தட்டு, அவ்வளோதான். என்ன நம்ம பேலன்ஸ் எல்லாம் காலியாக ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டியது இருக்குது. என்ன பண்ணுது? நம்மளுடைய அறிவை மறைச்சு என்ன பண்ணுவோம்? இப்போ தேவையில்லை, எப்போவா தேவைப்படும் அப்படின்னு அப்படி சாமான எக்கச்சக்கமாக வீட்டில் இருக்கும். என்ன பண்ணுது? நமக்கு இந்த மாதிரி ஒரு மயக்குகின்றது, நம்மளுடைய அறிவை மயக்குகின்றது. என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னா, அது அந்தகன்னா உள்ளே என்ன பண்ணுது அப்படின்னா, திருஷ்யயோகோ பேதம் பகிஷ்ட பிரம்ம சர்க்கயோகோ அபராசக்தி ஆவரணத்தினா நன்றாக கவர் பண்ணுது. எப்படி ஒரு புகை இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ணல, ரொம்ப ஸ்மோக் டார்க்காக ஃபாக் இருக்கும்போது பக்கத்தில் இருக்க விஷயம் கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுபோல் என்ன பண்ணுது இந்த ஆவரண சக்தி? உள்ள நம்மக்கிட்ட பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் இதில் குழப்பத்தை உண்டாக்கிடுச்சு. உண்மையிலேயே மனசுக்கு பார்க்குற சக்தியே கிடையாது, கண்ணுக்கு பார்க்குற சக்தியே கிடையாது. என்ன பண்ணுது? அது சாட்சிகிட்டேருந்து இரவல் வாங்கி வேலை பார்த்துட்டு, ஆனால் அது என்ன பண்ணுது? அதுதான் நான் நினச்சிக்கிட்டு. இப்போ உள்ள என்ன பண்ணுது? இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டாக்குது. வெளியில் என்ன பண்ணுது அப்படின்னா, பகிஹினா வெளியே, பிரம்ம சர்க்கயோகோனா பிரம்மம் சிருஷ்டிகளுக்கு, காரணத்துக்கும் காரியத்துக்கும். எப்போ பார்த்தாலும் காரியத்தையே பார்த்துக்கிட்டு, ஐம்பூர விகாரமன்றோ அப்படின்னு படிப்போம், எல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். ஆனாலும் நீ வேற நான் வேற, நீ வேற நான் வேறன்னு என்ன பண்ணுவோம்? விவகாரம் பண்ணும்போது நீ வேற நான் வேற தான், ஆனால் நீ வேற நான் வேற இல்லை. அதை என்ன பண்ண முடியல, நம்மளால் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு டைம். ஏன்னா அது அவ்வளவு நம்மளை கண்ணை அவ்வளோ மறைச்சிருது. எவ்வளோதான் படித்தாலும், எத்தனை தடவை படித்தாலும், எத்தனை முறை தான் கற்கினும் கேட்கினும் என் இதயம் ஒடுங்கவில்லை, நான் என்னும் அகந்தை தான் எல்லளவும் மாறவில்லை. என்ன பண்ணிடுறேன்? எவ்வளோதான் படித்தாலும் நான் வேற நீ வேறன்னு என்ன பண்ணிடும்? அதில் அப்படி முங்கிடும். அது காரணம் என்ன? அது படைப்பே அப்படி தான் இருக்குது. படைப்பு சிருஷ்டியே என்ன பண்ணுக்கு? நம்மளை கண்ணை மறைச்சி தான் அனுப்பியிருக்கு. பிரம்ம சர்க்கயோகோ அபராசக்தி ஆவரணோத்தினா நன்றாக என்ன பண்ணியிருக்கு? நம்மை மறைச்சு வச்சிருக்கு. இவர் தாய்மானோ சொல்வார், கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயம். பிரம்மத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனாலும் பார்க்க மாட்டேன். கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயம், அதை பார்க்க மாட்டேன். உண்மையிலேயே பார்ப்பவன் யாருங்கிறத என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவது எவர் பார் அருணாச்சலான்னு அந்த இதில் அக்ஷரமணமாலையில் கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை
காணுவர் எவர் பார். அதான் பார்ப்பவனா இருக்கு, கண்ணே இல்லாம பார்க்குது, அதை நான் எப்படி பார்க்கறது? அந்த பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள். திருஷ்யயோகோ அவிவேகம். எதெல்லாம் பார்க்கப்படுகின்றது, எதெல்லாம் பார்ப்பவன் யாரு? இப்போ மனதில் உள்ள உணர்ச்சிகள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் நம்மால் பார்க்கப்படுகின்றது. எது என்னால் பார்க்கப்படுகின்றதோ அது நான் அல்ல. அது என்ன பண்ண மாட்டேன், நமக்கு புரிய மாட்டேன். என் மனசு இப்படி இருக்கே, என் மனசு இப்படி இருக்கே. நான் ஒரு கண்ணாடி பார்க்குறேன், கண்ணாடியில் பார்த்தா என் மூஞ்சி ஃபுல்லாக கொப்பளமாக தெரியுது. போட்டு சொட்டு அழுறேன். என் முகத்தில் இப்படி இருக்கு, என் முகத்தில் இப்படி இருக்குன்னு கண்ணாடி பார்த்து அழுறேன். கண்ணாடி பார்க்குறேன், என் முகம் இப்படி இருக்கே, என் முகம் இப்படி இருக்கேன்னு. ஆக்சுவலாக பிரச்சனை எதில் இருக்குது? கண்ணாடியில் இருக்குது. உண்மையில் எனக்கு என்ன இல்லை, பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி இந்த ஓடசலான சூக்ஷ்ம சரீரத்துக்கும் ஸ்தூல சரீரத்துக்கும் அது ரசம் போய் கொஞ்சமாக ரசம் போயிடும். அதில் ஏகப்பட்ட பிரச்சனை ஓடசல் இருக்கும். உண்மையிலேயே நம்ம என்ன பண்ணுறோம், அதை பார்த்து அதில் இருக்கிற பிரச்சனையை என்னுடையதாக என்ன பண்ணிடுறேன், நானும் எடுத்துக்கிறேன். உண்மையில் எனக்கு என்ன இல்லை, என் ஃபேஸு நல்லா தான் இருக்குது. பிரச்சனை இதில் இருக்குது, அந்த கண்ணாடி. பார்ப்பவனாகிய எனக்கு என்ன இல்லை, எந்த விதமான துன்பமும் அதில் ஒட்டலை. அப்போ இதுதான் நமக்கு அந்த அவிவேகம். நான் அல்லாததை நான் நினச்சிடுறேன். உண்மையான நான் என்ன பொய்யான நானாக நினச்சது. ஏன்னா அதில் பயன்படுத்தும் போது அது என்னது, அது நான் நினச்சது. அது திருஷ்யயோகோ அந்தக திருஷ்யயோகோ பேதம் பகிஷ்ச பிரம்ம சர்க்கயோகோ அபராசக்தி ஆவரணோதி. இங்கே அபராசக்தின்னு கொடுத்துருக்கு. அபரானா இந்த இடத்துல மற்றொரு சக்தி. ஏற்கனவே ஒரு சக்தி சொல்லப்பட்டது. என்ன சக்தி சொல்லப்பட்டது, நமக்கு விக்ஷேப சக்தி பற்றி சொல்லப்பட்டுச்சு. இப்போ அதற்கு வேறான அந்த அபராசக்தி என்ன பண்ணுது, அந்த ஆவரணோதி சத்தியத்தையும் மித்யாவையும் என்ன பண்ணிடுறோம், நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். பரமாத்மா சுவாமி எப்பவுமே சொல்லுவாங்க, நம்ம பீன்ஸ் பொரியல் வைக்கும்போது என்ன பண்ணுவோம், பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டோன்னா என்ன ஆகும், நமக்கு ரெண்டும் சேர்த்து தெரியாது. அது மாதிரி சத்தியமும் மித்யாவும் அப்படி ஒன்றாவே இருக்குது. நாசத்தோ வித்தியதே பாவக நாபாவோ வித்தியதே சதக உபயோர் அப்படி திருஷ்டோந்தக துவனையோகோ தத்துவ தரிசனம். இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போகாது. நாமரூபங்கிறதுக்கு உண்மையிலேயே இருப்பு கிடையாது. உண்மையிலேயே செயின் வளையல்னு ஒன்று இல்லவே இல்லை, தங்கம்தான் இருக்குது. அதுக்கு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அது கம்மலாக இருக்குது, அப்புறம் அடுத்து வளையலாக மாறும், அதுக்கப்புறம் டிசைனாக என்ன ஆகும், மாறிக்கிட்டே இருக்குது. ஆதாரமாக எப்போவும் மாறாமல் இருக்கிறது எது, அந்த சத்திய அம்சம் மட்டும்தான் மாறாமல் இருக்கின்றது. இதை என்ன பண்ணுது, நம்ம இதை பார்க்காம கண்டும் கண்டிலே என்ன கண் மாய்மை. நம்ம இதில் திருமந்திரத்தில் 2 பாட்டு எப்பயுமே சமஷ்டி வெஷ்டிக்கு எப்பயுமே பார்ப்போம். பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம், தன்னை மறைத்தது தன் கரணாதிகள், தன்னில் மறைந்தது தன் கரணாதி. இப்படி இந்த உடல் மன புத்தியை நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். காரணத்தை பார்த்தோன்னே என்ன ஆயிடுது நமக்கு, அந்த தன்னில் மறைந்தது தன் கரணாதிகள். இன்னொன்று நம்ம எப்பயுமே பார்ப்போம், மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். யானையை பார்க்குறோம், சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பொம்மை யானை வாங்கி கொடுத்தா அதுக்கு நெஜ யானை மாதிரி வச்சு குழந்தையாக இருக்கும்போது அது நிஜமான யானை மாதிரி அதுக அவ்வளோ சந்தோஷப்படுங்க. நமக்கு தெரியும் அது பொம்மைன்னு. அதே மாதிரி தான் இந்த உலகங்கிறது என்னது, ஒரு பொம்மை. நம்ம குழந்தையாக இருக்கும்போது அதை என்ன நினைக்கிறோம், உண்மையாகவே நினைக்கிறோம். அதுகளுக்கு நமக்கு தெரியாது மர பொம்மை அப்படின்னு தெரியும். அதுகளுக்கு அதை பார்த்தோன்னே என்ன ஆகும், அது நெஜங்கிறது மாதிரி தெரியுது. படத்தில் பார்த்தாலும் சரி, எதில் பார்த்தாலும் அதனுடைய உருவமே உண்மை மாதிரி தெரியுது. அதுபோல் இது என்னது, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. தாய்மானவர் சொல்வார், நான் அதுவாக இருக்க நீ செய் சித்திரம் மிக நன்று கான்.
நான் அதுவாக தான் இருக்கேன். ஆனால் நீ என்ன பண்ணுற, என்ன குறை மாதிரி காட்டுற. நீ செய் சித்திரம் மிக நன்று. நல்லா சாமிச்சி சொல்லுவாங்க, இது வந்து மாயை பார்த்து சொல்கிறது. நல்லா தான் என்னை பார்த்து படாத பாடு படுத்துகிற. நான் அதுவாக இருக்கேன். ஆனால் என்ன நீ ஒரு சின்ன உடம்புக்குள்ளே இருக்கிற மாதிரியும் இந்த உடம்புக்குள்ளே இருந்து விவகாரம் பண்ணுற மாதிரியும் நீ என்னைய இப்படி ஆக்கிட்டியே வந்து அப்படின்னு. நான் அதுவாக இருக்க நீ செய் சித்திரம் மிக நன்றுக்கான். உண்மையில் நம்ம எப்போவுமே என்ன இது பண்ணுறோம், ஐயாம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா போடுறதெல்லாம் என்னது, ஆவரண சக்தி. உண்மையில் ஐயாங்கிறது என்னது, நான் இருக்கேன். நான் என்னவா இருக்கேன், நான் இருக்கேங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. இந்த ஆவரண சக்தி நான் எதுவாக இருக்கின்றேங்கிறத மறைச்சு. இப்போ அந்த நம்மக்கிட்ட பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள்ங்கிற அந்த விவேகத்தை மறைச்சிருது. அந்த வெஷ்டியில் பார்க்கும்போது என்ன பண்ணுது, பிரம்மத்தையும் சிருஷ்டிகளையும் காரணத்தையும் காரியத்தையும் மறைச்சிரு. அதை விவேகம் பண்ணி பார்க்க முடியாமல் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறோம், அந்த பேதத்தையே பார்க்குறோம். காரண திருஷ்டிக்கு நம்மளை கொண்டு வர முடியாமல் என்ன பண்ணுறோம், நம்ம காரியத்திலேயே நம்ம பார்க்குற மாதிரி நம்மளுடைய அறிவை மறைச்சிருக்கு. நீ அடுத்து இதுலேருந்து எப்படி வெளிவர்றது, இப்போ காரணத்தை சொல்லிட்டார். சம்சாரத்துக்கு காரணம், துக்கத்துக்கு காரணம். இப்போ காரணம் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும், நம்ம இதுலேருந்து வெளிவர்றதுக்கு வழி சொல்லி கொடுக்கணும். காரணத்தோடு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வலிச்சுட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும், வழியிலேருந்து நமக்கு நிவாரணம் வரும். இனி அடுத்து வர்ற ஸ்லோகங்களில் இதை நமக்கு ஆழமாக சொல்ல போகிறாரு. ஹெவியான கிளாஸு, நம்ம இதை விடாமல் நம்ம படிப்போம். ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम श्री दक्षिणामूर्ति की जय। கைவல்ய சக்தி கணபதிக்கு ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम।